ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 3rd சாப்டர் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற இந்த சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோர்ஸை கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டோம். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, ஒரு பால் மூவ் ஆகுது, அதோட இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி எம்டியாக பிளெயினாக தான் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அதில் மோஷன் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் மோஷன், லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன், வைப்ரேட்டரி மோஷன், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், இதெல்லாமே பார்த்துருந்தோம். இந்த சாப்டரில் குறிப்பாக நம்ம ஃபோர்ஸை என்ன பண்ணுவோம்னா கன்சிடர் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஃபோர்ஸ் இல்லாமையும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும், அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபோர்ஸோடு சேர்ந்த மோஷனையும் நம்ம பார்ப்போம். லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ், அதுவும் மோஷன் அப்படின்ற டாபிக் இருக்குது. ஓகே, அதாவது நியூட்டன் ஒரு முக்கியமான 3 லாவை பற்றி பேசியிருப்பார். அது எல்லாமே நம்ம ஒவ்வொரு லாவாக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷனோட அப்ளிகேஷன், ஃப்ரீ பாடி டயக்ராம், ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அதை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரொடக்ஷன் மட்டும் பேசுவோம். இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே இன்னொரு ஆப்ஜெக்ட் கூட இன்ட்ராக்ஷனில் தான் இருக்கும், இன்ட்ராக்ட் ஆகி தான் இருக்கும். நம்ம புக்கில் அப்படி தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ட்ரீயை வச்சே சொல்லியிருப்பாங்க. ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீயோட பாட்டம் எர்த் சர்ஃபேஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே குளிர்ந்த காற்று, அதாவது காற்று கூட இன்ட்ராக்ஷனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கூல் ப்ரீஸ் அந்த வேர்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, அது மட்டும் இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு கடலை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறோம். அப்போ அந்த கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், மற்ற உயிரினங்கள் எல்லாமே அந்த கடலை சார்ந்து தான் இருக்குது. கரெக்டாக? ஓகே, கடல் கூட தொடர்பில் தான் இருக்குது. அது மட்டும் கிடையாது, அந்த கடலில் போகக்கூடிய கப்பல் எல்லாமே அந்த தண்ணியோட சர்ஃபேஸ் கூட தொடர்பில் தான் இருக்குது, இன்ட்ராக்ட் ஆகி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு ஏரோப்ளைன் எடுத்துக்கிட்டால் கூட அந்த ஏரோப்ளைன் காற்றை கிழிச்சிக்கிட்டு தான் போகுது. கரெக்டாக? ஸோ அது ஏர் கூட இன்ட்ராக்ட் ஆகி தான் இருக்குது. அப்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே, இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுமே கிராவிட்டி கூட தொடர்பில் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது செகண்டரி. ஓகே, அப்போது மனித உயிரினமானது என்ன பண்ணுது, நம்ம ஹியூமன் என்ன பண்ணுறோம், நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு ரிசர்ச் பண்ணி அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டீப்பாக திங்க் பண்ணுறதுனாலையும் நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுனாலையும் தான் நம்மளோட சயின்ஸ் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது, ஒரு அசூர வளர்ச்சி. கரெக்டாக? ஸோ அப்போது ஒரு 2500 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சூப்பரான ஒரு சயின்டிஸ்ட் அரிஸ்டாட்டில் அப்படின்றவர் ஃபோர்ஸ் மோஷன் பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒரு சென்டென்ஸ், ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸை தியரிட்டிக்கலாக காமன் சென்ஸ் அடிப்படையில், அதாவது பொது புரிதலின் அடிப்படையில் சொல்லிட்டு விட்டுறாரு. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஃபோர்ஸ் தேவைப்பா. ஒன்று, ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் தேவை. ரெண்டாவது, அந்த ஆப்ஜெக்ட்டு தன்னை மோஷன்லேயே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஃபோர்ஸு கன்சிஸ்டண்ட்டாக தேவை. அந்த ஆப்ஜெக்ட்டு தன்னை மோஷன்லே நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஃபோர்ஸு தேவை. 2. மூணாவது, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறமா ரெஸ்ட்டுக்கு வரும்ல, அந்த ரெஸ்ட்டுக்கு வர்றது தான், அது ரெஸ்ட் பொசிஷன் தான் அதோட ஒரிஜினல் பொசிஷன், ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்றத சொல்கிறார். இந்த 3 விஷயம். ஓகே, ஒரு காமன் சென்ஸாக நம்ம காமனாக சொல்லணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் தேவை. கரெக்டு, அது தப்பு இல்லை. ஓகே, ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு 3 விஷயத்த சொல்கிறாரு. ஓகே, அதாவது ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் அப்படின்ற அந்த சென்டென்ஸோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா. ஓகே, இதையுமே அந்த டைம் பீரியடில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் நம்பிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமும் நம்பிட்டு தான் இருந்தாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா, கலீலியோ அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் இவர் சொன்னது தப்புன்னு சொல்கிற வரைக்கும் நம்பிட்டு தான் இருந்தாங்க. அதாவது கலீலியோட டைம் பீரியட் 16th to 17th செஞ்சுரி. நம்ம புக்கில் 15th செஞ்சுரின்னு இருக்கும், அது கிடையாது. ஓகே, தப்போது 16th to 17th செஞ்சுரி கலீலியோ வந்தது. இப்போ கலீலியோ இவர் சொன்னதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத அந்த தியரிட்டிக்கல் விஷயத்தை வச்சு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. கலீலியோ பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க சொல்கிறத அப்படி நம்பிட மாட்டார். அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை செஞ்சு பார்த்து அவங்க சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவரே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பார்.
ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட கன்க்ளூஷன் வச்சு அதை என்ன பண்ணிப்பாருன்னா ஏற்றுப்பார், கரெக்டாக இருந்ததுன்னா ஏற்றுப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டருடைய ஒரு ஆள். அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட்டு, நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்குது. நான் 1 by 1 சொல்கிறேன். ஓகே, இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் ஒரு பால்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் அந்த பாலை ப்ளேஸ் பண்ணி அந்த பாலை நான் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ரிலீஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோ, நான் ஃபோர்ஸ் கொடுக்கல, பாலை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போது நீ சொல்லு, இந்த பால் இப்போ இங்கே என்ன நடக்கும்? அவ்வளோதான், பால் அப்படியே மூவ் ஆகி மேலே வரும். அதுதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த பால் அப்படியே மூவ் ஆகி என்ன ஆகும்? இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ரஃப்பாக கரட்டு முரட்டாக இருக்குன்ற மாதிரி வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியுன்றனால அப்படியே இப்போ இந்த பால் வந்து இந்த ரஃப் சர்ஃபேஸில் ட்ராவல் ஆகி ஒரு சர்டன் ஹைட், ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் போகும். இப்போ இந்த பால் இங்கே வரைக்கும் வந்துடும் அப்படின்னு வச்சுப்போம். சார் போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும் சார், வரும்ப்பா. நான் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. மெயினாக என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அந்த பால் அப்படியே வந்து இங்கே ரிலீஸ் பண்ணோன்னே அப்படியே வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் வருது. நல்லா நோட் பண்ணிக்கோ, இந்த சர்ஃபேஸும் இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் ரெண்டுமே, ஓகே, இது ரெண்டுமே சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். அதாவது இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லைன் வரைகிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிளும் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிளும் சேம், அதான் சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இப்போ உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த பால் அப்படியே மூவ் ஆகி எனக்கு இந்த ஹைட்டுக்கு வருதுப்பா, சர்ஃபேஸு ரஃப்பாக இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு வேர்டை போடுறேன், ஃப்ரிக்ஷன். இதை பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோ, ஃப்ரிக்ஷன். அடுத்தது பாரு, சர்ஃபேஸை ஸ்மூத்தாக மாற்றிட்டேன். அதே தான் பண்ணுறேன், சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான். பாலை மறுபடியும் ட்ராப் பண்ணுறேன். மறுபடியும் என்ன ஆகும், இந்த பால் அப்படியே இங்கே வந்து ஒரு ஹைட்டுக்கு போகும். அந்த ஹைட் வந்து இது வந்து சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், சர்ஃபேஸும் ஸ்மூத்து. அதனால் அந்த பால் வந்து நீ என்ன ஹைட்டில் விட்டியோ அதே ஹைட்டில் போய் நிற்கும் மீன்ஸ் போயிட்டு ரீச் ஆகிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்துடும். ரிட்டன் வரதை கன்சிடர் பண்ணாது, ரீச் ஆயிடுச்சு, அந்த ஹைட்டை ரீச் ஆயிடுச்சு, அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்குது, சேம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்கிறனால தானே இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆங்கிளை நான் கொஞ்சம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ஃபேஸை இன்னும் கொஞ்சம் சாய்ச்சி வைக்கிறேன். அதாவது அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை மாற்றிடுறேன். மறுபடியும் இந்த பால் நான் இங்கே வச்சு ட்ராப் பண்ணுறேன். மறுபடியும் இந்த பால் ரிலீஸ் ஆகி இப்படியே போயிட்டு மறுபடியும் அதே ஹைட்டு தான் ரீச் பண்ணும். சர்ஃபேஸு ஸ்மூத்தாக தானே இருக்குது. அப்போது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஓகே, ஆங்கிளை நம்ம மாற்றினாலும் நமக்கு பால் வந்து சேம் ஹைட்டை தான் ரீச் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. சர்ஃபேஸு ஸ்மூத்து தான். ஓகே, ஃபஸ்ட்டு தான் நம்ம ரஃப் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து சர்ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு ரஃபாக நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணுறாரு, இது அப்படியே இந்த சர்ஃபேஸே இல்லாமல், ஓகே, இந்த கேஸ் சர்ஃபேஸே இல்லாமல் மறுபடியும் அந்த பாலை ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கும்? அவ்வளோதான், அந்த பால் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே போகும் சார். சர்ஃபேஸ் வேறு ஸ்மூத்துன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிட்டே போய்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அது அப்படி நின்றுடும் சார், ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும் சார். கரெக்டாக அதுதான் அங்கேயும் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து இவ்வளோ உயரத்துக்கு போயிட்டு திரும்ப ரிட்டன் வரலாம், இல்லை மேலே வரைக்கும் போய்ட்டு மறுபடியும் வெளியே கூட போகலாம். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. நான் அதனால தான் என்ன சொன்னேன்னா, நீ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை ரீச் பண்ணுற வரையும் கணக்கில் வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி உனக்கு ஈஸியாக புரியுன்றனால வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணி பார்த்தாருப்பா. இதோட கன்க்ளூஷன் முடிவு என்ன சொல்கிறாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, அரிஸ்டாட்டில் சொன்ன ஃபஸ்ட்டு விஷயம், ஃபோர்ஸ் காசஸ் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு கட்டாயம் ஃபோர்ஸ் தேவை. ஒன்று சொன்னாரா? இப்போ நான் இங்கே ஃபோர்ஸ் கொடுத்து தான் இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சா? இல்லை, நான் ட்ராப் தானே பண்ணேன், அதுவாக தானே மூவ் ஆச்சு. அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் உடச்சிட்டாரு. ஃபோர்ஸ் இல்லைனாலும் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்பா, முதல் விஷயம். ரெண்டாவது அரிஸ்டாட்டில் சொன்னது என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் தன்னை மோஷன்லேயே வச்சுக்கிறதுக்கு நீ கன்சிஸ்டண்ட்டாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். நான் ஃபோர்ஸே கொடுக்கல, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. இது நல்லா தானே மூவ் ஆகிட்டுருக்கு, இதுக்கு நான் ஏன் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஃபோர்ஸ் கொடுக்கணும்? கரெக்டாக? ஸோ அது ரெண்டாவதும் முடிஞ்சு. அதாவது என்னென்னா, செகண்ட் கான்செப்ட் என்னென்னா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, ஒரு டேபிள் மேலே ஒரு பால் இருக்குது, அந்த பாலை நான் தட்டுறேன், அந்த பால் மூவ் ஆகி கொஞ்சம் தூரம் போய் நின்றோம். இதான ரியாலிட்டி. அரிஸ்டாட்டில் சொன்னது என்னென்னா, இப்படி வச்சுப்பார், அந்த பால் தட்டிக்கிட்டே இருக்கணும், அந்த பால் மோஷன்லேயே இருக்கும். அந்த மாதிரி உன்னால் அதை அங்கே இமேஜினேஷன் பண்ணும்போதே உனக்கு ஒரு மிஸ்டேக் இருக்க மாதிரி புரியும். அதை தான் அவர் நோட் பண்ணார். கலீலியோவும் நோட் பண்ணி இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணார். புரிஞ்சுக்கோ. ஓகே,
அப்போது இந்த பொருள் இந்த பால் போயிட்டே தானே இருக்குது, இதுக்கு எதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும்? புரிஞ்சுதா? அவ்வளோதான் மேட்ரு. இது பால் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், அது பாட்டில் மூவ் ஆகுது, இதுக்கு நான் ஏன்டா கன்சிஸ்டண்ட்டாக ஃபோர்ஸ் கொடுக்கணும்? ரெண்டாவது கான்செப்டையும் உடச்சிட்டாரு. மூணாவது என்ன சொன்னார்? அந்த பால் வந்து அரிஸ்டாட்டில் சொன்னது கொஞ்சம் தூரம் போய்ட்டால் ரெஸ்ட்டுக்கு வருதில்ல, அந்த ரெஸ்ட்டு தான் தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுன்னு சொன்னாரா? அதையும் உடைச்சார். அது வந்து அதோட ஒரிஜினல் ஸ்டேட்லாம் கிடையாது, ஃப்ரிக்ஷன். இந்த பால் கொஞ்சம் தூரம் போய் நிற்குதுன்னா அதுக்கு காரணம் ஃப்ரிக்ஷன். ரஃப் சர்ஃபேஸாக இருக்கட்டும், ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் அப்படின்ற அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், உராய்வு விசை இருக்கும்பா. பால் வந்து ஏரில் மிதந்து போல் சர்ஃபேஸில் போகுது, அப்போ அது உராசிக்கிட்டே போகுதுல்ல, அப்படி உராசும் போது அந்த பாலோட வெலாசிட்டி அந்த சர்ஃபேஸ் வந்து குறைக்கும். அதுதான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அது எப்படி இருக்கும்? இந்த பால் இப்போ இப்படி மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம், இந்த சர்ஃபேஸை ஒட்டி இப்படி மூவ் ஆகுதுன்னா இந்த சர்ஃபேஸோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டாக இருக்கும். நியூட்டனோட செகண்ட் லா நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன்ற டாப்பிக்கு இந்த சாப்டரில் இருக்குது. அங்கே பேசும்போது டீட்டெயிலாக பேசுவோம், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும்போது ஃப்ரிக்ஷன் எனக்கு அதிகமாக இருந்தது, எதிர்ப்பு அதிகமாக இருந்தது, பால் வந்து சேம் ஹைட்டுக்கு ரீச் ஆகலை. ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தது, ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்தது, எனக்கு சேம் ஹைட்டுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு கலீலியோ. அப்போது எனக்கு அந்த பொருள் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வருதுன்னா ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த பாலோட வெலாசிட்டி, வேகத்தை ஸ்பீடு குறைச்சி அதை ரெஸ்ட் பொசிஷனுக்கு கொண்டு வருது அப்படின்ற விஷயத்தையும் கலீலியோ சொல்லி, அப்பா நீ சொன்ன மூணுமே வந்து தப்பாக இருக்குப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அரிஸ்டாட்டில் சொன்னது ஃபோர்ஸ் காசஸ் மோஷன், காமன் சென்ஸ், பொது புரிதலின் அடிப்படையில் அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருக்குது, நான் தட்டி விட்றேன், மூவ் ஆகுது, ஃபோர்ஸ் காசஸ் மோஷன், அதுக்கு வேணால் நாங்கள் வந்து இதை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் கலீலியோ. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் அது வந்து ஓகே சொல்லி கொடுத்துட்டேன். உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும். டவுட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, அரிஸ்டாட்டில் சொன்ன இன்னொரு விஷயத்தையும் கலீலியோ முறியடித்தார். அது நமக்கு இன்ட்ரோடக்ஷனில் கொடுக்கல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலன்னா நான் அடுத்த வீடியோவில் நியூட்டனோட லா பார்க்கும்போது அது என்ன எதை வந்து தப்புன்னு சொன்னார் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன். எதை முறியடித்தார் யார்? கலீலியோ. சும்மா இல்லை இது தப்புன்னு சொன்னார்ல, அதே மாதிரி இன்னொரு கான்செப்டையும் நீங்கள் சொன்னது தப்பு, அதை நான் ட்ரை பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு உயரத்துக்குலாம் போனார். ஹிண்ட் கொடுத்துட்டேன், மிகப்பெரிய உயரமான இடத்துக்கு போய்ட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணார். நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், கரெக்டாக தப்பான்னு சொல்கிறேன். இல்லைனா நான் நியூட்டனோட லா அடுத்தடுத்து போடுவேன்ல, ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல்.